போதைப் பொருள் கடத்தியதாக புனையப்பட்ட வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட 5 அப்பாவி தமிழக மீனவர்கள் விவகாரத்தை தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சில அரசியல்வாதிகள் அரசியலாக்க முற்பட்டிருப்பதற்கு முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். 5 மீனவர்களின் விடுதலைக்கு தாங்கள்தான் காரணம் என மார்த்தட்டிக் கொள்வது தமிழ்நாட்டு மீனவர்களை கொச்சைப்படுத்தும் செயலாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்களால் தான் இது நடைபெற்றது என்று கூறிக்கொள்ளும் அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக இது பற்றி என்ன நடவடிக்கை எடுத்தனர் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மீனவர்களின் நலனுக்காக எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராது அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் அரசு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் அஇஅதிமுக அரசுதான் என்றும் இந்த உண்மை தமிழகத்தின் அனைத்து மீனவர்களுக்கும் நன்றாக தெரியும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழர்களின் நலன் மற்றும் தமிழர் வாழ்வின் வளம் ஆகியவற்றுக்காக இடையராது பாடுபட்டு வருபவர் புரட்சி தலைவி அம்மா. விவசாயிகள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், மீனவர்கள் என அனைத்து தரப்பினரின் வாழ்வில் ஒளியேற்றி வைக்க பல புதுமை திட்டங்களை வடிவமைத்தவர் புரட்சி தலைவி அம்மா. கடந்த 2011ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் முறை ஆட்சி பொறுப்பை ஏற்ற புரட்சி தலைவி அம்மா தமிழக மக்கள் சிறப்புற பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தியுள்ளார். புரட்சி தலைவி அம்மாவின் வழியில் செயல்படும் தமிழக அரசு இந்த திட்டங்களை தொடர்ந்து செம்மையாக செயல்படுத்தி வருகிறது என தெரிவித்துள்ளார். மிகவும் பழமை வாய்ந்த தொழில்களில் ஒன்றான மீன்பிடி தொழில் மூலம் உயர்தர புரதச்சத்துடன் கூடிய தரமான உணவு தேவையினை பூர்த்தி செய்வதிலும் அந்நிய செலாவணியை ஈட்டுவதிலும் தமிழக மீனவர்கள் முன்னோடியாக விளங்குகிறார்கள். மீனவர்களின் நலனில் தனி அக்கறை செலுத்தி வருபவர் புரட்சி தலைவி அம்மா. எனவேதான் 2011ஆம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சராக பதவியேற்ற அன்றே மீனவர்களின் நலன் பேணும் வகையில் மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்பட்டு வந்த உதவித்தொகை 1000 ரூபாயை 2000 ரூபாய் என இரட்டிப்பாக்கி உத்தரவிட்டார். மீன்பிடிப்பு குறைந்த காலங்களில் மீனவ குடும்பங்களுக்கு 4000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் ஒரு புதிய திட்டத்தை புரட்சி தலைவி அம்மா செயல்படுத்தினார். கடல் மீனவ மகளிருக்கு மீன்பிடி குறைவாக உள்ள காலங்களில் 2700 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம், கடல் மீனவர்களுக்கான நிவாரண திட்டத்தின் கீழ் 2700 ரூபாய் உதவித்தொகை வழங்குதல் என பல்வேறு நிவாரண திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிவாரண திட்டங்களுக்காக ஆண்டொன்றுக்கு 166 கோடி ரூபாய் தமிழக அரசு வழங்கி வருகிறது. மேலும் மீனவர்களுக்கான குழு காப்பீடு திட்டத்தில் 50 விழுக்காடு சந்தா தொகையை தமிழ்நாடு அரசு செலுத்துகிறது. இதில் 6,51,000 மீனவர்கள் பயன் பெறுகின்றனர் என முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாரம்பரிய மீன்பிடி கலன்களை எந்திரமயமாக்கும் வகையில் நாட்டுப் படகுகளில் இயந்திரங்கள் வாங்கி பொருத்துவதற்கு 50 விழுக்காடு மானியம் வழங்கப்படுகிறது. மீன்பிடி விசைப்படகுகள் மற்றும் எந்திரமயமாக்கப்பட்ட நாட்டுப் படகுகளில் பயன்படுத்தப்படும் டீசலுக்கு விற்பனை வரி அறவே விலக்களிக்கப்பட்டுள்ளது. நாட்டுப் படகுகளுக்கு மானிய விலையிலான மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றுக்கு 25 ரூபாய் வீதம் மாதம் ஒன்றிற்கு 250 லிட்டர் வழங்கப்படுகிறது. மீனவர்கள் பிடித்து வரும் மீன்களின் தரத்தினை பாதுகாத்து அவற்றின் மதிப்பினை கூட்டி மீனவர் வாழ்க்கை தரத்தினை உயர்த்திட தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளான மீன்பிடி துறைமுகங்கள், மீன்பிடி இறங்கு தளங்கள், மீன் பதனிடும் பூங்காக்கள் அமைத்தல் மற்றும் ஆற்று முகத்துவாரங்களை ஆழப்படுத்துதல் போன்ற பணிகள் 508 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்தியாவிலேயே வேறு எங்கும் இல்லாத வகையில் தொலைதூர கடல் பகுதியில் மீன்பிடிக்க ஏதுவாக புதிய சூறை மீன் படகு கட்டுவதற்காக ஆகும் உத்தேச செலவான 60 லட்சம் ரூபாயில் 50 விழுக்காடு, அதாவது 30 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கும் ஒரு உன்னதமான திட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்படும் போதெல்லாம் அவர்களை மீட்க இடைவிடாத நடவடிக்கைகளை புரட்சி தலைவி அம்மா மேற்கொண்டுள்ளார். 2011ஆம் ஆண்டு அஇஅதிமுக அரசு பொறுப்பேற்றது முதல் பாரத பிரதமருக்கு 56 கடிதங்கள் எழுதப்பட்டுள்ளன. ஈரான் நாட்டு சிறையில் வாடிக்கொண்டிருந்த 16 தமிழக மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுத்து தமிழகம் திரும்பிய அவர்களுக்கு புது வாழ்வு ஏற்படுத்த 2 லட்சம் ரூபாயை புரட்சி தலைவி அம்மா வழங்கினார். ஒடிஷா மாநிலத்தில் புயலில் சிக்கித் தவித்த 18 தமிழக மீனவர்களை பத்திரமாக மீட்டு அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார். சவுதி அரேபியாவிற்கு வேலைக்கு சென்று சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 22 மீனவர்களை மீட்டெடுக்க மத்திய அரசை தமிழக அரசு தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறது. தமிழக மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு முக்கிய காரணம் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டதுதான். எனவே கச்சத்தீவை தாரை வார்த்த ஒப்பந்தங்கள் செல்லத்தக்கதல்ல என்று அறிவிக்க கோரி புரட்சி தலைவி அம்மா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார்.
தமிழக அரசின் வருவாய்த்துறையும் இவ்வழக்கில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளது. பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க இயலாமல் போனது கச்சத்தீவு ஒப்பந்தத்தினால்தான். தமிழக மீனவர்கள் கடல் எல்லையை தாண்டிவிட்டார்கள் என சிறைப்பிடிக்கப்படுவதும், மீனவர்கள் மீது பொய் வழக்கு போடுவதும் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை இழந்த காரணத்தினால்தான். எனவே தான் புரட்சி தலைவி அம்மாவும் அவர்கள் வழியில் செயல்படும் தமிழக அரசும் கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும், பாரம்பரிய மீன்பிடி இடங்களில் தமிழக மீனவர்களின் மீன்பிடி உரிமையை மீட்டுத் தர வேண்டும் என மத்திய அரசை தொடர்ந்து வற்புறுத்தி வருவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த திருவாளர்கள் எமர்சன், ஆகஸ்டஸ், வில்சன், பிரசாத், லேங்லெட் ஆகிய 5 மீனவர்கள் கடந்த 2011ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி மீன்பிடி விசைப்படகில் ராமேஸ்வரம் மீன்பிடி தளத்திலிருந்து புறப்பட்டு தங்களது பாரம்பரிய மீன்பிடி பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்தனர். அவர்கள் மீது யாழ்ப்பாணம் மாகாணம் மல்லாகம் நீதிமன்றத்தில் போதைப் பொருள் கடத்துதல் குற்றத்திற்கான பிரிவின் கீழ் உள்நோக்கத்துடன் பொய் வழக்கு ஒன்றை இலங்கை அரசு தொடர்ந்தது. இந்த வழக்கு பொய்யாக புனையப்பட்ட வழக்கு என்பதால் கைது செய்யப்பட்ட 5 அப்பாவி மீனவர்களை உடனடியாக விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அப்போதைய பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியதோடு இந்த 5 மீனவர்களையும் விடுவிக்க மீனவர்கள் சார்பில் நீதிமன்றத்தில் வழக்காடுவதற்கு இலங்கையை சார்ந்த வழக்கறிஞர் ஒருவரை நியமித்திடவும், அவர்களை விடுவிப்பதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளை மேற்கொள்ளவும் ராமேஸ்வரத்தில் உள்ள அலையன்ஸ் ஃபார் ரிலீஸ் ஆஃப் இன்னோசென்ட் ஃபிஷர்மென் ட்ரஸ்ட் எனும் நிரபராதி மீனவர்களின் விடுதலைக்கான கூட்டமைப்பு மூலம் நடவடிக்கை எடுத்திட 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கி கடந்த 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி ஆணையிட்டார். தமிழக அரசின் நிதியுதவியுடன் 5 மீனவர்களை ஜாமீனில் விடுவிக்க 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதி யாழ்ப்பாணம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் மீது 2012ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் தேதி வழங்கப்பட்ட தீர்ப்பில் மீனவர்களுக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டு அவர்கள் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டனர். மீன்பிடி தொழிலை நம்பி வாழும் இம்மீனவர்களின் குடும்பங்கள் வருமானம் ஈட்டித் தரும் தங்கள் குடும்ப தலைவர்கள் சிறையில் உள்ள நிலையில் அன்றாட குடும்ப செலவிற்கு வருமானமின்றி துன்பப்படுவதால் தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா குடும்பம் ஒன்றிற்கு அவர்கள் கைது செய்யப்பட்ட நாளிலிருந்து முன் தேதியிட்டு மாதந்தோறும் 7500 ரூபாய் வழங்கிட 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி ஆணையிட்டார். தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா ஆணையின் அடிப்படையில் 5 மீனவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2,44,000 ரூபாய் வீதம் மொத்தம் 12,20,000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பொய் வழக்கில் சிக்கி அல்லலுறும் 5 மீனவர்களின் குடும்பங்களுக்கு உதவித்தொகை தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்ற போதிலும் இக்குடும்பங்களின் பொருளாதார நிலையை கருணையுடன் பரிசீலித்து 5 மீனவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து நிவாரண உதவித்தொகையாக தலா ரூபாய் 2 லட்சம் வீதம் மொத்தம் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா 5 மீனவர்களின் குடும்பத்தினருக்கும் கடந்த 2012ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி வழங்கினார். இந்த 5 மீனவர்களை மீட்டெடுக்கும் உறுதியுடன் பல்வேறு இராஜாங்க மற்றும் சட்ட ரீதியான தொடர் நடவடிக்கைகளை புரட்சி தலைவி அம்மா மேற்கொண்டார்கள். இந்த வழக்கினை தொய்வின்றி நடத்திடும் பொருட்டு கூடுதல் நிதியாக 3 லட்சம் ரூபாய் வழங்கிட கடந்த ஆண்டும் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி புரட்சி தலைவி அம்மா ஆணையிட்டார். அதாவது வழக்கு செலவிற்காக மட்டும் மொத்தம் 5 லட்சம் ரூபாய் மற்றும் குடும்ப நிதி உதவியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 4,49,000 ரூபாய் வீதம் 27,45,000 ரூபாய் தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது மேல்முறையீட்டுக்காக வழங்கப்பட்ட 20 லட்சம் ரூபாயும் சேர்த்து மொத்தம் வழங்கப்பட்ட தொகை 47,45,000 ரூபாய் ஆகும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். 5 மீனவர்களின் கைதுக்கு பின்னர் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா பாரத பிரதமருக்கு மீனவர்கள் கைது மற்றும் தாக்குதல் தொடர்பாக எழுதியுள்ள 9 கடிதங்களில் பொய்யாக புனையப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டு அல்லலுறும் மீனவர்களின் நிலையையும் அவர்களின்றி வாடும் அவர்களது குடும்பங்களின் பரிதாப நிலையினையும் பாரத பிரதமரின் நேரிடை கவனத்திற்கு கொண்டு சென்று ஏதுமறியா அப்பாவி மீனவர்களை உடனடியாக விடுவித்து அவர்களது குடும்பங்களுடன் ஒன்று சேர்த்திட உயர்மட்ட தூதரக ரீதியிலான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தியுள்ளார். இலங்கை தமிழக மீனவர்களுக்கிடையேயான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை கொழும்பில் கடந்த மே மாதம் 12ஆம் தேதி நடைபெற்ற போது முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா ஆணையின் அடிப்படையில் தமிழகம் சார்பில் இலங்கை தமிழ்நாடு மீனவர் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட மீனவ பிரதிநிதிகள் குழு
மற்றும் அரசு அலுவலர்கள் இலங்கையின் வெளிக்கடை சிறையில் வாடும் இந்த 5 மீனவர்களை நேரில் சந்தித்து முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மீனவர்களை விடுவிப்பதற்காக மேற்கொள்ளும் அனைத்து தொடர் நடவடிக்கைகளையும் எடுத்துக் கூறி அவர்களுக்கு ஆறுதல் கூறினார் என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். போதைப் பொருள் கடத்தியதாக புனையப்பட்ட வழக்கில் 5 அப்பாவி தமிழக மீனவர்களுக்கு மரண தண்டனை விதித்து கொழும்பு உயர்நீதிமன்றம் கடந்த அக்டோபர் 30ஆம் தேதி தீர்ப்பு வழங்கியது. இது தொடர்பாக 5 அப்பாவி தமிழக மீனவர்களின் உயிரினை காக்கவும் அவர்கள் விரைவில் விடுவிக்கப்பட்டு தமிழகம் திரும்ப உரிய நடவடிக்கையினை மேற்கொள்ளவும் மத்திய அரசினை தமிழக அரசு கேட்டுக்கொண்டது. மேலும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வரையறுக்கப்பட்ட காலத்திற்குள் உரிய மேல்முறையீடு செய்திட இலங்கையில் உள்ள இந்திய தூதரகத்தினை பணிக்கவும் மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக்கொண்டது. இதன் விளைவாக இலங்கை உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக இலங்கையின் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இவ்வழக்கினை நடத்திட கொழும்புவில் உள்ள இந்திய தூதரகம் வழக்கறிஞர்களை கொண்ட குழுவினை இறுதி செய்தது. இந்திய தூதரகம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க வழக்கு செலவுக்காக 20 லட்சம் ரூபாயை தமிழக அரசு வழங்கியது என்றும் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். புரட்சித் தலைவி அம்மா மற்றும் தமிழக அரசு மேற்கொண்ட இடைவிடா தொடர் முயற்சிகளின் காரணமாக மத்திய அரசு எடுத்த நடவடிக்கைகளின்படி 5 மீனவர்களும் இலங்கை அரசால் கடந்த 19ஆம் தேதி விடுவிக்கப்பட்டு நேற்று தாயகம் திரும்பியுள்ளார்கள். இவர்கள் அனைவரும் நேற்று நள்ளிரவில் சென்னை விமான நிலையம் வந்தடைந்த போது சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ப வளர்மதி, மீன்வளத்துறை அமைச்சர் திரு கே ஏ ஜெயபால், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் சுந்தரராஜ் ஆகியோர் அவர்களை வரவேற்றனர். மேலும் இந்த 5 மீனவர்கள் தங்கள் வாழ்க்கையை புதிதாக தொடங்குவதற்கு ஏதுவாக ஒவ்வொருவருக்கும் 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை தமிழக அரசின் சார்பில் வழங்கினர். விடுதலை செய்யப்பட்ட 5 மீனவர்களும் அவர்களது சொந்த ஊருக்கு தமிழக அரசின் செலவில் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மீனவர்களின் நலன் காப்பதில் எப்போதும் முன் நிற்பவர் புரட்சித் தலைவி அம்மாதான். மீனவர்கள் நலனுக்காக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவது அஇஅதிமுக அரசுதான். இலங்கை அரசால் பொய் வழக்கு போடப்பட்ட உடனேயே அந்த பொய் வழக்கினை எதிர்கொள்ள தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்தது புரட்சித் தலைவி அம்மாதான். இது பன்னாட்டு பிரச்சினை என்ற காரணத்தால் இலங்கை அரசுடன் தமிழ்நாடு அரசு நேரடியாக எந்த விதத்திலும் தொடர்பு கொள்ள இயலாது. இலங்கை அரசுடன் மத்திய அரசும் வெளியுறவுத்துறையும் மட்டுமே தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுக்க இயலும். தனது இந்த தார்மீக கடமையை மத்திய அரசு செயல்படுத்திட தொடர்ந்து வலியுறுத்தி வந்தவர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவும் தமிழ்நாடு அரசும் ஆகும். அதற்கேற்ப மத்திய அரசு செயல்பட்டு 5 தமிழக மீனவர்களும் விடுதலை பெற்றது மகிழ்ச்சிக்கு உரியதாகும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த வேளையில் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சில அரசியல்வாதிகள் இதனை அரசியலாக்க முற்பட்டிருப்பது வேதனை அளிக்கக்கூடியது. 5 மீனவர்களின் விடுதலைக்கு தாங்கள்தான் காரணம் என இங்கே உள்ள ஒரு சிலர் மார்த்தட்டிக் கொள்வது தமிழ்நாட்டு மீனவர்களை கொச்சைப்படுத்துவது ஆகும். தங்களால் தான் இது நடைபெற்றது என்று இங்கே தமிழ்நாட்டில் கூறிக்கொள்ளும் ஒரு சிலர் கடந்த 3 ஆண்டுகளாக இது பற்றி என்ன நடவடிக்கை எடுத்தனர்? இலங்கை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு உடனடியாக தாக்கல் செய்யப்பட 20 லட்சம் ரூபாய் அனுப்பும்படி இந்திய தூதரகம் கேட்டபோது அந்த பணத்தை உடனடியாக அனுப்பி வைத்தது மீனவர் நலனின் என்றும் அக்கறை செலுத்தும் அஇஅதிமுக அரசுதான் என்றும் முதலமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். மீனவர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் அவர்களுக்கான பாதுகாப்பினை அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்படுத்தும் ஒரே இயக்கம் அஇஅதிமுக தான். ஒரே அரசு அஇஅதிமுக அரசுதான். மீனவர்களின் நலனுக்காக எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராது அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் அரசு அஇஅதிமுக அரசுதான். மீனவர்கள் எந்தவித இன்னலுக்கு ஆட்பட்டாலும் ஓடோடி சென்று அவர்கள் துயர் துடைப்பதும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பேணி பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும் அஇஅதிமுக அரசுதான். உண்மையான மீனவ நண்பன் யார் என்பதும் தமிழ்நாடு மீனவர்களுக்கு நன்கு தெரியும் என்று சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், தமிழ்நாடு மீனவர்கள் நலன் காக்க தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பாடுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்வதாகவும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.